பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயாவும் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. விசுவாசத்தோடு கரங்களை பரலோகத்தின் சிங்காசனத்துக்கு நேரா, பரலோகத்தின் சிங்காசனத்துக்கு நேரா, ஒரு சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவ ஆதிபதியானவருக்கு நேரா, நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு ரட்சகருக்கு முன்பா, நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு ரட்சகருக்கு முன்பா, பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவருக்கு முன்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, glory to God. அவர் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினா உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினா உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து, அவர் உன்னை விசாரிக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, என் ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. ஸ்தோத்திரம். glory to God. உள்ள சொல்லட்டும், என் தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, என் ராஜராஜனா என் சர்வமும் நீரே. glory to God. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. என்ன காலத்திலும் என்ன நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஒவ்வொரு வருஷமா முழுசா வாசிக்கிறோம். வாசிங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இலை கிளைகளைப் போலவும் வனநிலத்தின் துளிர்களை வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அளவும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை பின்பற்றக்க ரூபம் வரை இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடலிக்கிறமாய் இருந்தார்.
அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டு ஆமென். தயவு செய்து எல்லாம் திரும்ப சத்தமா சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இதுல இந்த கொஞ்சம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் லேசா அதனுடைய ஆரம்பத்தை கவனித்து தீர்க்கதரிசனத்தை பார்ப்போம். அது ஒரு மிக முக்கியமான வார்த்தை. முதலாவது இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் எழுதப்பட்ட காலம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்பு. சொல்லுங்க. எப்பொழுதுமே நம்ம கிறிஸ்துமஸ் பிரசங்கமா இருந்தாலும் இதை நம்ம புனித வெள்ளியின் பாடுகள் பிரசங்கமானாலும் அதை தொடாம போக முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் எழுதப்பட்ட காலம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 600 வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது. சொல்லுங்க. சங்கீத புத்தகம் 1000 வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஏன் முக்கியமானதுன்னா நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஏசாயா 9:7 பிறப்பை பற்றி சொல்லப்பட்டது. கன்னிகையின் வயிற்றில் இயேசு பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். சொல்லுங்க. கன்னிகை வயிற்றில் அவர் பிறப்பார். 9:7 ஏசாயா சொல்கிறார். 53ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணம் தரிசனத்திலே ஆண்டவர் காட்டுகிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகள். சொல்லுங்க. அவ்வளவு அழகு சௌந்தரியமும் உள்ள ஆண்டவர் அவர் படப்போகிற பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், அவமானங்கள், எல்லா வேதனைகளையும் 53ஆம் அதிகாரத்துல சொல்லுங்க வெளிப்படுத்துறார். இதை நீங்க அப்படியே நல்ல பைபிள் படிக்கிறவங்களுக்கு புரியும். அப்படியே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வந்தோம்னா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலத்துல எத்தியோப்பிய தேசம், எத்தியோப்பியா எங்க இருக்கு? ஆப்பிரிக்காவில் இருக்கு. ஆப்பிரிக்காவில் இருக்கிற எத்தியோப்பியாவில இருந்து ஒரு நிதி மந்திரி ரதத்துல வருகிறான். பயபக்தியுள்ள மனுஷன், கடவுளத்துல விசுவாசம் உள்ள மனுஷன் எத்தியோப்பியாவில இருந்து எருசலேமுக்கு வருகிறான். எவ்வளவு செலவாகும் யோசிச்சு பாருங்க. இப்ப ஏரோப்ளைன்ல போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு செலவாகும். அவன் நிதி மந்திரி எங்க இருந்து வருகிறான்? எத்தியோப்பியா தேசத்துல இருந்து ரதத்துல ஒரு ரதம் வரணும்னா எவ்வளவு பாதுகாப்போட வருவான் நிதி மந்திரி. பெரும்பான்மையா சரித்திரம் சொல்றது எத்தியோப்பியாவில இருந்துதான் நிறைய தங்கங்கள், சொல்லுங்க, தங்க சுரங்கங்கள், கோல்டு கூட இருக்கு. நிறைய தங்க சுரங்கங்கள், பெரிய வசதி படைத்த அந்த தேசத்தின் நிதி மந்திரி அவன் வந்து வருகிறான் பாதுகாப்போட. வந்து எருசலேமில் வந்து தொழுது கொண்டுட்டு திரும்பி போகிறான். திரும்பி போகும்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் பிலிப்போடு பேசுகிறார். கடந்த வாரத்தில் நம்ம கவனித்தோம். பிலிப்போடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தேவதூதன் சொல்லுகிறான், நீ ஓடி போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொடு. சொல்லுங்க. ஏன் பாஸ்டர் இன்னைக்கு என்ன சொல்றீங்க? ரதத்தோடு சேர்ந்து கொண்டு செய்ய ஓடி போய் சேர்ந்து கொள்கிறான். அவன் விவரம் தெரியாம ஏசாயா 53 வாசிக்கிட்டு கவனிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை இந்த பிலிப்பு ஓடும்போது கவனம் எப்படி ஆண்டவர் மேட்ச் பண்றாரு பாருங்க. ஓடுகிறான். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை அந்த மந்திரி வாசித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை வாசிக்கிறாங்க. கேட்டா புரியல இருப்பாங்க, சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சிலருக்கு ஒரு தடவை கூட வாசிக்க மாட்டாங்க. சொல்லுங்க. உண்மையை சொல்லணும், தேவனுடைய வார்த்தையை அறியாதவர்கள் இருட்டில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி ஆத்மா இருட்டில் இருக்கும். சொல்லுங்க. உபத்திரவ காலத்துல தப்பிக்க முடியாது. ஒரு பிரச்சனை வரும்போது கடவுளுடைய வார்த்தை இருந்தா தான் நீங்க ஜெயிக்க முடியும். பிரச்சனை ஜெயிச்சிடும். கடவுளுடைய வார்த்தை யாருடைய உள்ளத்துல இல்லையோ அவர்களை சாசு ஜெயித்துருவான். துஷ்டன் ஜெயித்துருவான், குழப்பக்காரன் ஜெயித்துருவான், கள்ள உபதேசக்காரன் ஜெயிச்சிருவான், துன்மார்க்கன் ஜெயிச்சிருவான், சத்தியத்தை புரட்டுகிறான். அப்படியே உண்மை மாதிரியே சத்தியத்தை சொல்லி நம்மளை கொண்டு போயிடும். ஏன்னா உண்மைதான் நமக்கு தெரியாது. சாஸ்திரம் நல்ல பைபிள் தெரியும், துஷ்டனுக்கு பைபிள் தெரியும். நிறைய பேருக்கு சத்தியத்தை புரட்டாம பாருங்க. மனுஷரை பரிசுத்த வழியை விட்டு உபதேசம், சரியான உபதேசத்தை விட்டு திருப்பி கொண்டு வரணும். பைபிள் நல்லா தெரியும். 8 பேர் 9 பேர் படிச்சு வச்சிருக்கோம். நம்ம படிக்கவே மாட்டோம். நமக்கு நேரம் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சிலர் சொல்லலாம் மூடு இருக்காது. உருப்படாத ஆட்கள் பல காரணம் சொல்லலாம். ஆனா உடைய இருதயம் இருளடைஞ்சிடும். சத்தியம் என்ன? சத்தியத்தை கொண்டு நாம் இயேசு விசுவாச ஜெயிக்கலாம். சொல்லுங்க. சத்தியத்தை திருப்பி போட்டு இயேசு இடத்துல விசுவாசம் சொல்லுகிறார். மேல இருந்து புதிய தேவதூதர்கள் உங்களை ஏந்திக்கு போவாங்க. அப்படி பைபிள்ல சொல்லி இருக்கு. சொல்லுங்க. வசனத்தை அப்படி சொல்லுகிறவன் சாத்தான். நேரில் நீங்க புதிய தேவதூதர் கையில் ஏந்தி கொண்டு போவாங்க. சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ல பரீட்சை பார்க்காத பேயே, தடிக்கி விடும்போது கிருபை தாங்கிறது வேற, தடிக்கி விடும்போது கிருபையில தாங்குவாரு. நீ மேல உச்சிக்கு வந்து நான் குதிச்சா கால் ஒடிஞ்சு செத்தே போவேன். தேவனாகி ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடாது. வசனம் தெரிந்ததுனால கர்த்தர் சொல்லுவார். சொல்லுங்க. ஏன் பசியில சாப்பிடுங்க? இந்த கல்ல அப்பமாக்கி சாப்பிடுங்க. நீங்க தேவகுமாரன் தானே, கடவுளுடைய குமாரன் தானே, எதுக்கு பசியில சாப்பிடணும்? சொல்லுங்க. இந்த கல்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பமாக்கி சாப்பிடுங்க. சொல்லுங்க. என்ன பிசாசுடைய நோக்கம்? தனக்கு கீழ்ப்படிய வைக்கணும், தனக்கு கீழ்ப்படிய வைக்கணும் மனுஷனை. ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார், இல்லவே. சொல்லுங்க. மனுஷன் அப்பத்தினால இல்ல, அவருடைய வார்த்தையினால உயிர் வாழ்வான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் வாழ்வான். மரித்து அழுகி குலகலன்னு கிடந்த லாசருவை ஆண்டவர் சொல்லுகிறார், லாசருவே வா. நம்முடைய பாஷையில 4 நாள் ஆனா அழுகி போன பிரேதம் குலகலன்னு கிடக்கும். 4 நாள்ல எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவர் கல்ல பிறக்க வேண்டாம். 4 நாள் ஆயிடுச்சு. கல்ல பிறக்கணுமா மனுஷன் நிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்ற, லாசருவே வெளியே வா. சொல்லுங்க. இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போல அந்த இடத்துல இல்ல. சொல்லுங்க. அந்த விசுவாசம் நமக்கு வந்தா தான் நம்ம தேவனிடத்துல மகிமையை வாங்கவே முடியும். ஒரு இடத்துல அது இல்ல. சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு இடத்துல அது இல்லவே இல்லை. ஆனா கர்த்தர் இல்லாததை இருக்கிறவைகளை போல பேச சொல்லி அழைக்கிறார். என்ன செய்யறாங்க சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட விசுவாசம், எப்பேற்பட்ட விசுவாசம் அந்த இடத்துல இல்ல. there is nothing. அந்த இடத்துல அது இல்ல. ஆனா கர்த்தர் சொல்லுவாங்க இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேச சொல்லி அழைக்கிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சரி போகட்டும். அப்ப வசனம் சொல்கிறது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை அந்த மந்திரி உட்கார்ந்து படித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா அவனுக்கு புரியல. மந்திரியா இருந்தா புரியுமானா புரியாது. பெரிய படிப்பு PhD படிச்சதுனால பைபிள் புரிஞ்சிருமானா புரியாது. வேதம் சொல்கிறது தேவ ஆவியை கொண்டு தான் புரியும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தான் இந்த சத்தியம் புரியும். சொல்லுங்க ஆமென். ஏசாயா 53 படித்துக் கொண்டு போறேன். ஏதோ படிக்கணுமே பைபிள், ஏதோ புரிஞ்சோ புரியல படிக்கலாம். அப்பதான் அந்த பிலிப்பு ஓடி போய் அங்க உட்கார்ந்துட்டு நீர் படிக்கிறவைகளின் கருத்து உனக்கு தெரியுமா? சொல்லுங்க ஆமென். நீ இப்படி ஏசாயா 53 படிச்சுக்கிட்டே இது என்ன கருத்து உனக்கு தெரியுமா? சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். நம்மள மாதிரி ஒரு பெருமைக்காரர் அவர் இருந்திருந்தாலும் எனக்கு தெரியும், தெரிஞ்சாலும் தெரியும். போய் கேட்டேன், நான் எவ்வளவு பெரிய மந்திரி, எவ்வளவு பெரிய எஸ்காரோட வந்துட்டு இருக்கேன். கந்தாகை தேசத்துல இருந்து நிதி மந்திரி, எவ்வளவு பெரிய ஆளு, படிக்கிறதுக்கு கருத்து தெரியுமா? யோசிச்சு பாருங்க. யாருக்கா இது நீ படிக்கிறது ஒரு விவரம் தெரியுமான்னு கேட்டா மனத்தாழ்மை இருந்தா மட்டும்தான் எனக்கு தெரியாது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாராவது தெரியாதுன்னு சொல்ல முந்திக்கிறோமா? தெரியாதுன்னு அழுதுக்குள்ளதான் பாட முடியும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் காட்டிக்கணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும். நம்ம கெட்டு போறதுடைய தொடக்கமும் முடியுமே அதான். இந்த மந்திரி நிதி மந்திரி, அவன் நாட்டை அரசாளுகிறான், நிதியை ஒதுக்கி நாட்டை பரிபாலனம் பண்றான். நிதி மந்திரி அவன் சொல்றான், யாராவது எனக்கு சொல்லலைன்னா எப்படியா எனக்கு தெரியும்? சொல்லுங்க எனக்கு உலக கணக்கு வழக்கு தான் பார்க்க தெரியும், நிதி பைனான்ஸ் தான் எனக்கு தெரியும். இந்த கடவுளுடைய பரிசுத்த வேதத்தை யாராவது எனக்கு விளக்கி சொல்லுங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்களே சத்தமா சொல்லுங்க. ஏனென்றால் இயேசு என்கிற பெயர் இதுல வரவே இல்லை. ஏன் இப்படி வரல? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 600 வருஷங்களுக்கு முன்பு இது எழுதப்பட்டது. சொல்லுங்க. ஏசாயா 7:9 பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53 அவருடைய பாடுகள் மரணங்கள் எழுதப்பட்டு. இன்னைக்குமே யூத வல்லுநர்கள், கிறிஸ்தவ வேத ஆராய்ச்சியாளர்கள் உலகம் முழுவதிலும் யூதர்களுக்கு பெரிய இக்கட்டான புத்தகமே இந்த ஏசாயா புத்தகம் தான் சொல்றாங்க. ஏன்னா பைபிள் இருக்கிற பழைய ஏற்பாட்டை யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தோரான்னு சொல்லுவாங்க. 5 புத்தகம் இருக்கு. பஞ்சாகமங்கள், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இது பஞ்ச ஆகமங்களுக்கு பேரு. தோரா இதை ஏற்றுக்கொள்வாங்க. எல்லா தீர்க்கதரிசன புத்தகத்தை ஏற்றுக்கொள்வாங்க. இந்த ஏசாயாவுடைய புத்தகத்தை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப முள்ளு மாதிரி குதிக்காது. ஏன்னா இந்த 53 ஏதோ சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. 53 இயேசுவை பற்றி சொல்லியிருக்கேன். 9:7 இயேசுவை பற்றி சொல்லியிருக்கேன். ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல சொல்லுங்க அவருடைய 1000 வருட அரசாட்சி சொல்லப்பட்டிருக்கு. அது வாசிக்க வருவோம். நம்ம என்ன சிலுவைப்பாதை நடத்துற ஆள் கொஞ்சம் சத்தியத்துல வளர வேண்டிய ஆட்கள். சிலுவைப்பாதையை போட்டு இயேசு சிலுவைப்பாதையை பார்த்துட்டு போயிட்டு அது வேலைக்காக சத்தியத்துல வளர்ந்தா தான் விசுவாசியா வளரலாம். அப்படியே ஏசாயா 11 வாசித்துட்டு 53 வருவோம். அப்படியே 11 திரும்ப பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்தமாய் ஜீவித்து மனவாட்டி சபையாக அவர்கள் மறுரூபமானாலும் சரி, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் சரி, சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்தவான்களா, நீதிமான்களா, தேவனுக்கு பிரியமானவர்களா இந்த பூமியில ஜீவித்து அவருக்காக மரித்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, சொல்லுங்க. அந்த பரிசுத்தவான்களுக்காக 1000 வருட அரசாட்சி. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து கெட்டது, வேலைக்கு போறது, படிக்கிறது, இது எல்லாம் 2வது இருக்கணும். வருகையில் அவர்கிட்ட போறது முதல்ல இருக்கணும். சொல்லுங்க. அவருடைய வருகை வந்தா ஆண்டவரே நான் போகிறது முதல்ல இடத்துல இருக்கணும். வீடு வாங்குறது, காருக்கு பெட்ரோல் போடுறது, பிள்ளை படிக்க வைக்கிறது, கீழே மேலிட்டா மாக்குறது, அதெல்லாம் 2வது இடத்துல. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட பாருங்க. நமக்கு வித்தியாசமா தெரியும். ஒரு ஆண்டவருடைய தேவ மனுஷனுடைய இருதயம் சொல்லுங்க. ஆமென். கர்த்தரை முதல்ல, கர்த்தருடைய காரியம் முதல்ல, மனவாளுடைய சத்தத்துக்கு முதல்ல. சொல்லுங்க. ஆமென். அவருடைய வருகை திருடன் வருகிறதை போல இருக்கும். வேதம் சொல்லுது திருடனை போல நான் வருவேன். திருடன் எந்த காலத்திலையும் சொல்லிட்டு வர்றதில்லை. திருடன் எந்த காலத்திலையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து வரவே மாட்டான். துப்பு கொடுத்துட்டு வர மாட்டான். திருடனை போல நான் வருவேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை. சொல்லுங்க. ஆமென். அவருடைய வருகை மின்னலை போல இருக்கும். கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் எவ்வளவு நேரம் மின்னல் அடிக்கும். நோங்கிறதுக்குள்ள மின்னல் பார்க்க முடியாது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவருடைய மின்னல். அதை போல அவருடைய வருகை இருக்கும். அவருடைய மகிமையில பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். சரி, 11ஆம் அதிகாரத்துக்கு நேரத்திற்கும் ஏசாயா 11 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லுங்க. அங்கே ஆண்டவர் தெளிவோடு கூட சொல்கிறார். நான் வாசிக்கிறேன், இங்க ரெக்கார்ட் ஆகுது. அது அனைவருக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஏசாயா 11 எல்லாத்துக்கும் பார்ப்போம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். சொல்லுங்க. இந்த ஈசா என்னும் அடிமரம் எங்க கவனிக்கிறீங்க? சத்தியத்தை கவனிச்சீங்கன்னா தாவீதுக்கு அப்பா பேரு என்னது? சீக்கிரமா சொல்லுங்க. சத்தியம் புரியும். தாவீதுக்கு அப்பா பேரு யாரு? அதனாலதான் இயேசுவை புதிய ஏற்பட்ட தாவீதின் குமாரனே எல்லாரும் சொல்றாங்க. ஏன் தாவீதுக்கு குமாரன் இல்ல? அவரு தாவீது அறியப்பட்ட ராஜா, பிரபலமான ராஜா. இஸ்ரவேலுக்கு தாவீதுங்கிற பேரு அதான். தாவீது, டேவிட். தேவன் ஏற்படுத்தின ஒரு தேவ மனுஷன். தீர்க்கதரிசியா இருந்தான், சங்கீதக்காரனா இருந்தான், ராஜாவா இருந்தான்.
கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆசையுள்ள மனுஷனா இருந்தான். அதனாலதான் வேதத்துல தாவீதின் குமாரனே, இங்க வசனம் சொல்கிறது, தாவீதுக்கு முந்தி அவனுடைய அப்பாவிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். யார் மேல? இயேசு கிறிஸ்துவின் மேல. இயேசுங்கிற நாமமே இந்த இடத்துல வரல. ஏன்னா இயேசு பிறக்கல. இயேசு பிறக்கல. 600 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுது ஏசாயாவை கொண்டு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். 3வது வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அடைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்டும் கச்சையுமா இருக்கும். சத்தமா சொல்லுங்க. நீதிதான் அவருக்கு பெல்ட். நீதி அவருக்கு அடைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்டும் கச்சையுமா இருக்கும். 6ஆம் வசனம் வாசிங்க சார். தயவு செய்து நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க. இந்த பைபிளை படிக்கிறோம். இன்னைக்கும் பைத்தியக்காரன் சொல்றோம். விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, இன்றைக்கும் பெரிய பண்டிதர்கள், விஞ்ஞானிகள், பெரிய ஆராய்ச்சி பண்றவர்கள் இன்றைக்கும் சொல்றாங்க, என்னையாவது பைத்தியகாரத்தனமா இருக்கு. இவ்வளவு பெரிய கதையெல்லாம் உங்க பைபிள் சொல்லுது. இவ்வளவு பெரிய கதையெல்லாம் உங்க பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? மனுஷனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு சொல்லுது. வசனம் சொல்லுது, அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். சொல்லுங்க. ஜூல ஓனாய் கிடையாது, வளர்க்கப்பட்ட ஓனாய் இல்ல. தேவனுடைய 1000 வருட அரசாட்சியில விவசாய சொல்லுகிறேன் இப்படிதான் இருக்கும். அவருடைய 1000 வருட அரசாட்சியில, அவருடைய பரிசுத்தவான்களுடைய அரசாட்சியில சொல்லுங்க, அவர் தன்னுடைய பரிசுத்தவான்களோடு கூடிய அரசாகும் போது சொல்லுங்க, அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். சொல்லுங்க. ஓனாய் எப்படி தங்கும்? ஆட்டுக்குட்டியோட தங்கும். புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படித்துக் கொள்ளும். புலி என்ன செய்யும்? வெள்ளாட்டு. ஏன்னா அவனுக்கு பைத்தியமா இருக்கு. என்ன ஒத்து வர மாட்டேங்குது. டிஸ்கவரியே பாக்குறேன், நேஷனல் ஜியோகிராபிக்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற சிங்கம் அப்படிதான் இருக்கு, இன்னைக்கு இருக்கிற புலி அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்கும். ஆனா 1000 வருட அரசாட்சியில் அப்படி இருக்காது. சுத்தமா சொல்லாமே வேதம் சொல்கிறது, புலி வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக் கொள்ளும், கன்று குட்டியும் பால சிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும். சொல்லாமே. பால சிங்கம்னா பெரிய சிங்கத்துக்கு முந்தினது இளம் சிங்கம். இளம் சிங்கம் தான் பால சிங்கம். பால சிங்கமும் காளையும் கன்று குட்டியும் ஒருமித்து, ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். சொல்லுங்க, ஒரு சின்ன பிள்ளைகளை நடத்தும். பசுவும் கரடியும் கூடி மேயும். எப்படி மேயுமா? சொல்லுங்க. பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். கரடி குட்டியும் பசு குட்டியும் எங்கேயாவது ஒருமித்து படுக்குமா? காட்டுல பாத்தீங்கன்னா பெரிய காட்டு எருமை, அந்த யாக்குன்னு சொல்லுவோம், பனிக்கட்டியில இருக்கிற பேர் யாக்கு. அப்படி முடியெல்லாம் வந்து சீக்கிரமா இருக்கும், முரடா இருக்கும். அது இந்த ஓநாய்களும் கரடிகளும் வரட்டிட்டு போகும். கொஞ்சம் வேட்டையாட செல்லது இதை மிதிச்சு தள்ளிட்டு போயிடும். பயங்கரமா இருக்கும், முடியெல்லாம் வளர்ந்து. யாக்கு காட்டு மாடு. சொல்லுறது 2 விரோதியும் ஒன்னா இருக்குங்கிறார். எல்லாம் கீழே வருது. சிங்கம் வைக்கோல்திங்கிறார். சிங்கம் வைக்கோல்திங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். புலி பசித்தாலும் சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு சத்தமா பிரசங்கம் பண்றேன், கேட்கறதுக்கு கஷ்டமா? சொல்லாமே. புலி பசித்தால் புல்லே நீங்காது. ஆனா 1000 வருட அரசாட்சி. அதனாலதான் பைபிள் அவனுக்கு பைத்தியகாரத்தனமா தெரியும். பரிசுத்த வேத புஸ்தகம் கடவுளை அறியாதவனுக்கு ஏன் பைத்தியமா தெரியும்னா அதனாலதான் தெரியும். இவனுக்காக பைபிள் எழுத ஆண்டவர் விசுவாசியாக எழுதி வைத்திருக்கிறான். சொல்லுங்க. தேவனை பரியாசம் பண்றவனுக்கு இல்ல பைபிள், அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் என்று வேதம் சொல்கிறது. தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு தான் அது பலன். சொல்லுங்க. தேவனை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு ஆத்தும பலன். கர்த்தருடைய வேதத்துல வாசிக்கிறோம், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். குறிச்சாச்சு வச்சுக்கிறோம். சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டி அதான். நான் கூட நினைச்சேன், சிங்கம் வந்து புல்லு மேய்தான் இருக்கும், பல்லு அசை போடுறதுக்கு எப்படி இருக்கும், ஒருவேளை மாத்திடுவாரோ என்னமோ தெரியல. மொத்தத்துல சிங்கம். சொல்லுங்க. சிங்கம் என்ன செய்யும்? சிங்கம் என்ன செய்யும்? கர்த்தருடைய வார்த்தை நானா சொல்ல. சிங்கம் ஒரு மாட்டை போல வைக்கோல் தின்னும். சொல்லுங்க. இது எழுதி இருக்கு ஏசாயா 11. அவருடைய 1000 வருட அரசாட்சியில வசனம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். சொல்லுங்க. இன்னைக்கு விளையாடுச்சுன்னா துளி விட்டு சாப்பிடும். பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் குற்றிலே தன் கையை வைக்கும். சொல்லுங்க. பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் குத்துக்குள்ள விட்டு கையை அந்த விரிய பாம்பு குட்டியை தீர்வி விளையாடும். பொம்மை பாம்பு இல்லை.
உங்களுக்கோ எனக்கோ புரியாது. பெரிய பாம்புக்குள்ள விஷத்தை வச்சது யாரு? சீக்கிரமா சொல்லுங்க. அதுக்கு விஷம் இருக்குன்னு எப்படி அதுக்கு தெரியுது? பயன்படுத்துது, நல்ல பாம்பு படம் எடுக்குது, பயன்படுத்து சீரி பீச்சிட்டு அடிக்குது, தனக்கு விஷம் இருக்கு அப்படின்னு அதுக்கு தெரியுது. சொல்லாமே இந்த விஷத்தை வைத்தவர் ஒரு நாள் அந்த விஷத்தை நீக்கி விடுவார். சொல்லாமே இந்த விஷத்தை அதுக்குள்ள வைத்தவர் 1000 வருட வரசாட்சியில விஷம் இருக்காது. இன்னைக்கு மனுஷன் எத்தனை பேரு விதையில்லாத திராட்சை பழம் உண்டாக்கிட்டான். அடிச்சவங்க விதையே இல்லைங்க, மனுஷன் உருவாக்கி வச்சிருக்கானா இல்லையா? தேவன் விஷத்தோடு உண்டாக்கினார். விஷமே இல்லாம ஒரு நாள் கட்டு விரியணும், பாம்பு இல்லாமல் போகும். விஷம் இல்லாம பிள்ளைகள் விளையாடும். சொல்லாமே கீழே வாசிக்கிற முக்கியமான வார்த்தை 9ஆம் வார்த்தை, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய ஸ்தாபர ஸ்தலம் மகிமையா இருக்கும். சொல்லாமே அதுதான் நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல தீமை அவரிடத்தில் சேர்வதில்லை. அவருடைய பரிசுத்த நகரத்திற்கு வெளிச்சம் தேவைப்படாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடம் காணப்படவில்லை. அவரே வெளிச்சமா இருப்பார். சொல்லாமே அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்கிறான், தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். சொல்லுவாங்க ஒருவேளை இங்க நீங்க இவனை கற்பா இருக்கிறேன், குட்டையா இருக்கிறேன், பார்க்க அவ்வளவா அழகா இல்லை, சொல்லாமே விரும்புற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அழகு இல்லை, கலர் இல்லை, 2 இருந்தா நல்ல உயரம் இல்லை, அந்த அளவுக்கு உயரமா தான் போகும், அவ்வளவா லட்சணமா இல்லை. பலருக்கு பழக நான் கூட நேற்று நினைத்தேன், திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி இவ்வளவு ஒல்லியா இருக்கிறனே, ஆண்டவரே சாப்பாடு இல்லையே, இவ்வளவு சட்டை தான் ஆடிட்டு உள்ள உடம்பு இருக்கானே தெரியாது. இன்னைக்கு இப்ப 50 வயசுக்கு மேல இப்படி குண்டா இருக்கிறனே ஆண்டவரே. நினைத்து பார்த்தேன், கண்ணாடி முன்னாடி ஒல்லியா இருக்கிறனே தோணப்பட்டேன். இப்ப வயிறை குறைக்க முடியாம இருக்கிறனே ஆண்டவரே. சொல்லுங்க சத்தம் சொல்ல நிலையில இதெல்லாம் மாறி மாறி வருது. ஆனா தேவனுடைய மகிமை என்ன நடக்கும்னா, தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்போம். சொல்லுங்க ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்போம். எவ்வளவு மகிமை! பரிசுத்தவான்கள் மீட்டு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு 1000 வருட அரசாட்சியில யோவான் சொல்றார், பரிசுத்த பவுல் சொல்றார், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதுக்கு நம்மை முன்குறித்தார். இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரரை போல இருப்பார். இயேசு கிறிஸ்துவான ஒரு மூத்த சகோதரை போல இருப்பார். அதனால அந்த கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லைன்னு சொல்லாமே. இந்த பூமியில தான் பாடுகள், கண்ணீர்கள். மனுஷனுடைய வாழ்க்கை மாறிட்டே இருக்கும். இளைஞனா இருக்கும் கொஞ்சம் வாழ்ந்தா தேவையேன்னு தோணும். வயசு ஆக சொல்லாமே சீக்கிரம் போனா தேவையேன்னு தோணும். எனக்கு தோன்ற பாச பிரச்சனை இல்லை, அது வரைக்கும் நல்லது. வயசு கூட கூட இன்னும் கூடி போக 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 சொல்லாமே சீக்கிரம் ஆண்டவரே நம்ம கிட்ட வந்தா தேவையே. அப்படி என்ன அர்த்தம்? அந்த நேரத்துல என்னன்னா உடம்பு வேலை செய்யாதுன்னு அர்த்தம். நினைக்கிறது வேலை செய்யாது, மறதி, உடல் உறுப்புகள் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யாது. இப்ப நல்லபடியா வேலை செஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் இருப்போம்னு தோணும். சொல்லுங்க, பயமுறுத்தல. ஒரு ஸ்டேஜுக்கு போனோம்னா ஆண்டவரே போதும் ஆண்டவரே, சொல்லுங்க லேலுயா, சீக்கிரம் நீ எடுத்துட்டேன்னா தேவையா, சீக்கிரம் நீ எடுத்துட்டேன்னா தேவையா, சொல்லுங்க லேலுயா. வாழ்க்கையின் சக்கரம் அந்த வச்சிருக்கிறார் ஆண்டவர். கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்கிறது, அப்ப தேவனை வெளிப்படுத்தும் விஷயத்துல மட்டும் வாசிக்கிறோம். அங்கே கண்ணீர் இல்லை, சொல்லுங்க, அங்கே மரணம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே தேவனுடைய பரிசுத்த ராஜ்யத்துல வெளிச்சத்துக்கு சூரியன் தேவையில்லை. அவர் தாமே ஆட்டுக்குட்டியாக, அவர் தாமே விளக்காய் இருப்பார். யார் வாசிப்பார்? நகரத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21-23 பைபிள் திருப்புங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21-23 வாசிங்க. பரிசுத்த நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் Revelation chapter 21 verse number 23. இப்போ வாசிப்போம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே, அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். சத்தமா சொல்லலாமே, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். தெளிவா சொல்லிட்டு கிறிஸ்தவர்னு சொல்லலைங்க, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். சொல்லலாமே, நீங்க சர்டிபிகேட் ஒரு பேர் வேலைக்காக அதெல்லாம் இல்லை. அம்மாவுக்காக கிறிஸ்தவரா போனேன், கல்லறை கிறிஸ்தவனா போனேன், வேலை பார்க்கறதுக்காக நானும் கிறிஸ்தவனா மாறினேன். இந்த குப்பையை ஆண்டவர்கள் சொல்லவே இல்லை. இந்த குப்பையெல்லாம் இதை ஏற்படுத்திக்கிட்டது. கர்த்தருக்கு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். சொல்லுங்க ஆமென். பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு, சொல்லுங்க ஆமென், இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அங்கே வெளிச்சத்திலேயே நடப்பார். சொல்லுங்க ஆமென். இது சிபிஎம் சர்ச் வேற மாதிரி போதிக்கும். சிபிஎம் சபையோட உபதேசம் ரொம்ப வித்தியாசமா. ரட்சிக்கப்படுகிறோம் அவரை பார்க்கவே முடியாது, அப்படி போதிப்பாங்க, வெளிச்சத்திலேயே நடப்பாங்க.
சிபிஎம் சபைகள் இல்லாத பாக்கி யாருமே பரவ மாட்டாங்க, வெளிச்சத்துல நடப்பார்கள் சொல்லுவாங்க. இயேசுவை முகத்தை பார்க்க முடியாது பதிவாங்க சொன்னாமே, இயேசுவை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சிபிஎம்ல இருந்தா தான் பூரண பரிசுத்தவானாகி பூரண மனவாட்டியாகி அந்த பாசம் மட்டும்தான் 1,44,000 பேர் இயேசுவை பார்ப்பாங்க, இப்படி எல்லாம் போதிப்பாங்க. அதை விட்டுவோம் சொல்லாமே, அந்த இடத்துக்கு போக வேண்டாம். வேதம் சொல்கிறது ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் சொல்லாமே அவருடைய வெளிச்சத்தில் கழிகூர்ந்து நடப்பார்கள். வாசிங்க, பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதின் வாசல்கள் நகரம் அடைக்கப்படுகின்றன. அங்க போயிருக்கீங்களா? நான் போனதில்லை, உங்களுக்காக கைது சொல்லாமே 2 மணி நேரம் தான் அங்க இருட்டு இருக்குமா? எத்தனை மணி நேரம்? எப்படி இருக்கும்? எப்போதுமே வெயில் அடிச்சுட்டு இருந்தா நமக்கு என்னத்துக்கு ஆகும்? நமக்கு ஒத்து வராது. எப்போதுமே வெயில் 2 மணி நேரம் கதவை அடைச்சிட்டு தான் அவளுக்கு 2 மணி நேரம் தான் அவனுக்கு வெயில். ஒரு நாள் எனக்கு தம்பி போன் பண்ணான், அவன் தூக்கம் ஒரு வீட்டு செலவுக்கு, இந்த சாராளுடைய வீட்டு செலவுக்கு போயிட்டு இருந்தோம். 8-9 மணி அவன் பேசிட்டு தான் பாட்டுக்கு கடை கண்டு பேசிட்டே இருந்தான். என்னடா அப்படி இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு, எனக்கு தூக்கம் வந்தாதான் போன் பண்ணி. என்னதான் நேரம்? 1 மணி, நைட் 1 மணி. நமக்கு இங்க 8:30 நம்ம 5.5 மணி நேரம் டிஃபரெண்ட். முன்னமே எனக்கு முடிஞ்சது ஆஸ்திரேலியாவில். எங்களுக்கு நாங்க அடுத்த நாளுக்குள்ள போயிட்டோம். சொன்னது அதுபோல எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் ஷெட்லாண்ட் ஐலண்ட்ல, லண்டன்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல, டேவிட் மார்க்னு சொல்லி ஒரு வயதான நண்பர். ஒரு நாள் திடீரென்று அவருக்கு போன் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த ராத்திரி போல நமக்கு அவ்வளவு தெரியவில்லை, அவர் போன் தான் இருக்கும் செல்போன்ல. அவருக்கு போன் போட்டு அவரு ராத்திரி 2 மணி வருது. ராத்திரி 2 மணிக்கு போகணும்னா நமக்கு பயங்கரம் போவோம், சுகத்துக்கு இருக்கிற அறிவில்லாத நினைப்போம். நாகரிகம் கட்டவேன்னு அர்த்தம். நைட் 2 மணிக்கு ஒரு போன் பண்ணா இதை டெல்டா இருக்கணும், என்ன ரொம்ப தீப்பிடிச்சு எடுத்துருக்கணும். ரொம்ப முக்கியமான காரியம் தான் நைட் 2 மணிக்கு தூக்கத்துல அடிக்கலாம். வேற வழி இல்லை. நீங்க புறப்பட்டு வந்தா தான் அடுத்து முடிக்கணும். ஆள் இறந்து போச்சுன்னு சொல்றதுன்னா 2 மணி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சும்மா 2 மணிக்கு அடிச்சா அவர் நல்ல மனுஷனா இருக்கிறதுனால அப்படியே எந்திரிச்சு பொறுமையா பேசணும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு நீங்க என்னை கூப்பிட்டு நைட் 2 மணினாரு தயவோட. சொல்லுங்க, ஐயா என்னை மன்னிச்சுக்கங்க, எனக்கு தெரியாது, நான் அப்பதான் புதுசம் அப்படின்னு. பரவாயில்ல, நீங்க பேசணும், உங்க சபைக்கெல்லாம் நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லாமே. ஏன் சொல்லுறேன்னா, கர்த்தருடைய வேதமாக்கிய சொல்லுகிறது என்னால லகுவாக புரிந்து கொள்ள. அங்கே இருட்டு இல்லாததுனால வாசல்கள் அடைக்கப்படுவதில்லை. சொல்லாமே, இருட்டு இல்லாததுனால வாசல்கள் அடைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அந்த நகரத்துக்கு இருட்டு இல்லை, அவரே வெளிச்சமா இருக்கிறார். சொல்லாமே, எவ்வளவு நினைத்து பாருங்க, அவர் இருக்கிற இடம் பிரகாசிக்கிறது. தேவன் இருக்கிற ஸ்தலம் பிரகாசிக்கிறது. அந்த விளக்கு தேவையில்லை, சூரியன் தேவையில்லை. சத்தமா சொல்லாமே, சூரியன் சந்திரனுக்கு தேவையில்லை, ஆண்டவரே அதுக்கு வெளிச்சமா இருக்கிறார். அந்த எருசலேம் பரிசுத்த நகரத்துக்கு தேவன் வெளிச்சமா இருக்கிறார். எருசலேம் பரிசுத்த நகரத்துக்கு வெளிச்சமாக அவரே இருக்கிறார். சொல்லாமே, நீங்க எங்க திரும்பினாலும் இருக்கல. நமக்கு பரலோகத்தை பற்றியும் யோசிக்கிறோம். சொல்லாமே, பரலோகத்துல மனுஷனுக்கு கனிகள் உண்டு. அதனால வேதம் சொல்றது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட வந்திருப்பார்கள். சொல்லாமே, சத்தமா சொல்லுங்க. 12 விதமான கனிகளை தரக்கூடிய விருட்சங்கள் அங்க இருந்ததுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்க, நகரத்து வீதியின் மத்தியிலும். எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம்? 22. Revelation chapter 22 verse number 2. வாசிங்க, Revelation chapter 22 verse number 2. வாசிங்க, நகரத்து வீதியின் மத்தியிலே நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டியது இல்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாடுவார்கள். சத்தமா சொல்லுவாங்க, அவருடைய பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க. இந்த பூமியில அவருக்காக ஜீவித்த பரிசுத்தவான்கள். அதனாலதான் ஒரு பரிசுத்தவான் மரிக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படுது. ஒரு பாவி மனம் திரும்பும் போதும், ஒரு பரிசுத்தவான் மரணம் அடையும் போதும் பரலோகம் தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. எந்த வயசா இருக்கும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது என்ன நடக்குதுன்னா, நம்ம குடும்பத்துல ஒரு பிள்ளை பிறக்கிறது போல குடும்பத்தை சார்ந்தவங்க சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சான், எனக்கு பேர பிறந்துட்டான், எனக்கு தம்பி பிறந்துட்டான், என் அண்ணன் மகனுக்கு பிறந்துட்டான், எல்லா குடும்பம் பூரா அவர் பேச்சு. என் குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சு.
சந்தோஷம். அது அவன் சொல்லுவாங்க, அந்த தாய்மாருக்கு, தகப்பமாருக்கு, மாமாமாருக்கு சந்தோஷப்படுவார்கள். ஒரு பாவி மனம் திரும்பும் போது, ஒரு பாவி நரகத்துக்குரிய பாவி பரலோகத்துக்குரியவனாய் மாறுகிறான். ஆகவே தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. நித்திய நரகத்துக்கு, நித்திய தண்டனையாகிய நரக கடலுக்கு போகிற ஒரு பாவி இயேசுவில் விசுவாசம் வைத்து அவருடைய பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துடைய பிள்ளையாக, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக வரும்போது பரலோகம் தேவதூதருக்கு சந்தோஷம். அந்த பரிசுத்தவான் என்ன செய்கிறான்? ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படி இல்லை, அவன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறான், கர்த்தருக்காக சுவிசேஷம் சொல்லுகிறான், ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறான், இந்த பூமியில கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறான், ஒரு ஏழைக்கு கொடுக்கிறான். அவனுடைய சம்பாத்தியம் தேவனுக்கு போகிறது, ஒரு எளியவனுக்கு போகுது, ஒரு விதவைக்கு போகுது. சொல்லுங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவன் நியமித்த ஒரு ஊழியக்காரனுக்கு போகுது. வேதம் சொல்கிறது, வேலையான் கூலிக்கு பாத்திரன். சொல்லுங்க, பரிசுத்த பவுல் ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக என்ன வேண்டும்? திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களுக்கு ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக என்ன வேண்டும் என்று பவுல் சொல்கிறான். போரடிக்கிற மாட்டை வாய்கட்டாத. உபவாசம் ஜெபம் பண்ணி ஒரு நல்ல மேய்ப்பன் சபையை கட்டி பரிசுத்தவான்களை தேவனுக்காக பரலோகத்துக்காக ஆயத்தம் பண்ணுகிற பரிசுத்த பவுல் சொல்கிறான், அனுதினமும் சாகுறேன், சபையை குறித்த கவலை நீ ஒடுக்கு. அப்ப அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற மனுஷனுக்கு, சபைக்கு என்ன செய்யலாம்? ரட்சிக்கப்பட்ட பின்பு, சொல்லுங்க அல்லேலூயா, ரட்சிக்கப்பட்ட பின்புதான் நம்ம பரலோகத்தில் சொத்து சேர்த்து வைக்க முடியும். அது சத்தியம் மாறாது. அதனாலதான் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, திருடர் கண்ணை விட்டு திருடுகிறதும் இல்லை. அப்ப அழிந்து போகிறது உலக பொருளினா உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். எதற்காக? நித்திய வீடுகளில் நீ மாடும் போது நித்திய வீட்டில் உன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, நித்திய வீட்டில் உன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநித்தியமான உலகத்தின் பொருளினால் உனக்கு சிநேகிதரை சம்பாதி. சொல்லுவாங்க, நிறைய ஆண்டோடைய பரிசுத்தவான்கள், சார்லஸ் சுந்தர் சிங், கைலாச மகாராஜ், நிறைய தேவ மனிதர்கள். குழந்தைகளுடைய புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் 14 வருஷத்துக்கு முன்பு தன் சரீரத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டான். பவுல் தன்னையை மறைச்சு சொல்றான். அவர் சரீரத்தில் இருந்தானா ஆவியில் இருந்தானா தெரியாது. அவர் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டார். He was taken to the paradise. ஆங்கிலத்தில் சொல்லும்போது undescribable word, he heard the undescribable word. மனுஷர் பேசப்படாததும், சொல்லுங்க, மனுஷரால் விவரிக்கப்படாதமான வாக்கு கிடக்காத அந்த வார்த்தைகளை கேட்டான். undescribable word, he heard அப்படின்னு சொல்லு. அவர் சரீரத்தில் இருந்தானா சரீரத்தில் இல்லையானே எனக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். மரணம் அடையும் போது நடக்கிறது அவருக்கு நடக்குது. மரணம் அடையும் போது என்ன நடக்கும்? சரீரம் கிடக்கும், உள்ளான ஆன்மாவும் ஆவியும் அப்படியே கிளம்பி வருது. இந்த மண்ணான சரீரம் அப்படியே கிடக்கு சடலமா. தேவன் நியமித்தனால மரணத்துல தான் நடக்குது. அப்படியே இந்த உள்ளான மனுஷன், இன்னர் மேன், பைபிள் ஆவின்னு சொல்லல, உள்ளான மனுஷன், இந்த சரீரம் புறம்பான மனுஷன். சொல்லுங்க, அந்த உள்ளான மனுஷனும் ஆவியும் அப்படியே இந்த போர்வையாகிய இந்த சரீரம் இந்த சடலத்தை விட்டு அப்படியே வடிவு. சொல்லுங்க, அவன் தேவனுக்கு பிரியமா, தேவனை எதிர்பார்த்து, தேவனை சிநேகித்து இந்த பூமியில வாழ்ந்திருந்தா அவனுடைய மரணம் அருமையா இருக்கும். தேவதூதர்கள் ஏற்கனவே வரவேற்கிறதுக்கு வந்திருப்பாங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள் படுக்கையில, மரண படுக்கையில எத்தனையோ பரிசுத்தவான்கள் சாட்சி சொன்னாங்க. நான் நேரடியா ஒரு தேவ மனுஷனை கேட்டேன். காரைக்குடியில அவர் ஒரு ஹெட் மாஸ்டர். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, அதனால பிரச்சனை. கடவுளுடைய வார்த்தையை கேட்க சொல்லாமே. அவர் ஒரு ஹெட் மாஸ்டர், அவருடைய மனைவி ஸ்டாஃப் நர்ஸ், நல்ல வசதியான குடும்பம். அவருக்கு 3 பிள்ளைகள். சொல்லாமே, 4 பிள்ளைகள்ல 2 பிள்ளைகள் மென்டலி டிசார்டர், மூளை வளர்ச்சியற்ற பிள்ளைகள். ஒரு ஆண் பொண்ணு. பாக்கி 2 பேர், ஒருத்தர் ப்ரொஃபசர், இன்னொருத்தர் இருந்தாங்க. அவங்க ஸ்டாஃப் நர்ஸ், அவர் ஹெட் மாஸ்டர். இந்த பிள்ளைகள் கிட்டத்தட்ட 45-40 வயசு வரைக்கும் அவர்கள் இருந்தாங்க. அப்படின்னா வேலைக்கு போக மாட்டாங்க, சொல்றது மட்டும் லிமிட்டா சொல்லுவாங்க, கட்டு சொன்னாதான் செய்வாங்க. கல் வைக்கியா, தண்ணி குடிச்சியா, குளிச்சியா, துணி போட்டியா, தோட்டியா, ஒன்னொன்னு கேட்கணும். அப்படி என்னன்னு கேட்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகள். ஆனா அந்த மனுஷன் தேவனை குறை கூர்ந்து சொல்லாமே ஒரு சர்ச், அங்க ஒரு ஏஜ் சர்ச் போவாரு. ரிட்டையர்ட் ஆகி நல்ல வயது வந்த மனுஷன், கொடையை பிடிச்சி நல்ல வெயில் உபவாச ஜபத்துக்கு இந்த பையன் ஒருத்தர் கிட்டத்தட்ட 40 வயசு, அந்த பொண்ணு அவங்க இவங்க அக்கா 2 பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சிருவோம். இந்த பையனுடைய கையை பிடிச்சுப்பாரு. மொத்தத்துல 3 பேர் கொடையை பிடிச்சிட்டு, இங்க இருந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோமே, இங்க இருந்து ஒரு தூரம் வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நம்ம அந்தோனியாபுரம் தூரம். இங்க இதோட கூட தான் இருக்கும். எனக்கு சரியா அனுமானிக்க தெரியல. காரைக்குடியில டிடி நகர்ல இருந்து சுப்பிரமணியபுரம், அது ரொம்ப தூரம். அப்படியே கொடையை பிடிச்சி 2 பேர் உபவாச ஜபத்துக்கு போய் சனிக்கிழமை தோறும் அந்த உபவாச ஜபம் நடக்கும். கோயிலுக்கு வந்து பிறருக்காக ஜபம் பண்ணுவாங்க. சொல்லுங்க, தாம்பளையிலிருந்து பிரச்சனை, வெயில்ல கொடையை பிடிச்சி 2 பேரும் அவங்களும் நடக்கும். நடந்துட்டு யாரை பற்றியும் வளர்த்தாரு, பாட்டு போவார். அவருடைய வீட்டை தொடர்ந்து ஜபம் நடக்கும். ஓடி சொல்லாமே ஒரு மரணத்துக்கு முன்னாடி அவருடைய மகனை கூப்பிட்டு எழுதி கொடுத்தாரு. யார் எனக்கு நண்பர்கள் அவங்களாம் வரணும்னு சொல்லிடணும், யாருக்கு எதை செய்யணும், கொடுக்கணும், வாங்கணும், லிஸ்ட் கொடுத்தாரு. பிரச்சனை பணம் வச்சிருப்பாங்க. தன்னுடைய பணத்தை ஆண்டவருடைய ஊழியர்கள் கொடுக்கறத சந்தோஷப்பட்ட மனுஷன்.
கடவுளுடைய ஊழியர்களை தேடி போய் கொடுப்பாரு, அச்சடி கொடுப்பாரு. சொல்லுங்க ஆமென். அவருடைய மகன் இன்னொன்று மகன் கோயம்புத்தூர்ல பேர் நல்லா இருக்காங்க. இவருடைய பென்ஷன் கடவுளுடைய ஊழியத்துக்கு கொடுக்கிற சந்தோஷம். 2 பிள்ளைகள். நான் நேரடியாக என்னுடைய மரண நேரம் வரும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் ஜான்ஸ் மெடிக்கல் சென்டர் ஒன்று வச்சிருந்தாங்க. கூப்பிட்டாரு மகன், போதும் என்னை வீட்டுக்கு கொண்டு போயிரு. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க. மரணத்தை விரும்பின மனுஷன் நான் பார்த்தேன். சொல்லுங்க வீட்டுல எல்லாம் வாழத்தானே விரும்புவோம். அவரு என்னை நீ என்ன செய்ய கொண்டு போய் வீட்டுக்கு, நீ வேற எங்கேயும் சொல்லுவோம், நான் வீட்டில் கொண்டே வச்சு வீட்டில் கொண்டே வச்சு நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். நேரம் வருது. சொல்லுங்க ஆமென். அப்படியே மரண நேரம் நெருங்க அது மகிமையா இருந்தது. தேவதூதரை பார்க்கிறாரு, சிரிக்கிறாரு, ஏணியை பார்க்குறீங்கிறாரு. யாக்கோபு காட்டு ஒரு ஏணியை பார்க்குறீங்களா, தேவதூதருடைய சத்தம் கேட்க அப்படியே போயிட்டே இருக்கு. டப்புன்னு மறித்தான். சொல்லுங்க ஆமென். ஒரு 2 மனிதர்கள், இன்னொரு மனுஷன் அப்படியே மரணத்துக்கு சின்ன பிள்ளை சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. மரணத்தை சொல்லுங்க ஆமென் சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. இன்னொரு தேவ மனுஷன், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பெரிய பணக்கார, பெரிய தோட்டங்கள் மில்லுகள் எல்லாம் உள்ள மனுஷன். இன்னொரு நான் சந்தித்த மனுஷர் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில பதிந்து போன நபர்கள் அவர்கள் தான். சொல்லுங்க ஆமென். எத்தனையோ மனுஷரை பார்க்கிறோம், பதிந்து போன நபர்கள், பெரிய வசதி படைத்த மனுஷன். தோட்டம் மில்லு, பெரிய பெரிய அந்த பெரிய வயல்கள்லாம் உண்டு. அப்படியே பிள்ளைகள் அது பேர பிள்ளைலாம் அமெரிக்காவுக்கு ரொம்ப வசதி இருந்துச்சு. தூக்கி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஒரு ஸ்டேஜ் வருது, தூக்கி அப்படியே தள்ளி ஜவுதரத்துக்கு போய் ரட்சிக்கப்பட்ட ஃபாதர் பெர்க்மேன்ஸ் போய் ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே அப்படியே இதயம் திரும்பிச்சு, எல்லாத்தையும் பிடிச்சு கொடுத்தாரு. அவருக்கு சொந்தம் பார்த்தா ஒரு தோல் பை, எல்லாத்தையும் உதவிட்டு ஒரு தோல் பை இருக்கும், அதுக்குள்ள பைபிள் இருக்கும், ஒரு பாட்டில் புத்தகம் இருக்கும். அவர் நடந்து வந்து எங்க தாத்தா சொல்லுவார். எங்க தாத்தா அப்ப வந்து ஜபேதார் வந்து ரிட்டையர்ட் ஆகியிருந்தாரு. அவருக்கு ஒரே வரவு செலவு பணம், வீட்டு கணக்கு, வீட்டு வாடகை கணக்கு, கண்ட கணக்கு எழுதணும் நைட் பூரா. அப்புறம் பாக்கி வேலை குடிக்கிட்டு அதெல்லாம் அவர் அங்க இருந்து வந்து சொல்லுவார், நமக்கு காலம் முடியும் போது நம்ம பரவத்துக்கு போகணும், நமக்கு எந்த பரவம் போக மாட்டோம். நம்ம ஆசி சாமியார்கள்லாம் சுருகத்து பக்கம் நம்மளை நடத்தி விட்டாங்க, சுருகத்தை திருப்பி விட்டாங்க. நம்ம ரட்சிக்கப்படணும், பாவம் விடணும், ஞானசானம் எடுக்கணும், இப்படி இருக்கு, நான் பரவ போக முடியாது. இதுதான் சொல்ல வருவார். அங்க இருந்து நடக்கும். சொல்லுவாங்க அவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட மனுஷன் கிடையாது. தூக்கி வீசிட்டு சொல்லுவாமே, நான் அது அவருடைய வீட்டு மாடியில ஜெபம் எப்ப போனாலும் சரி, நீங்க எந்த புத்தகத்தை கொடுத்தாலும் அவர் பாடி வச்சிருக்காரு. அவருக்கு ராக தேவையில்லை, வார்த்தை தான் தேவை. சொல்லுங்க. அது மாதிரி இன்னொரு மனுஷன் நான் பார்க்கிறேன். பாட்டு புத்தகம் எந்த புத்தகம் இருந்தாலும் படி, ஏசு நல்லவன் எனக்கு நல்லவன். அவர் யாரை பத்தி வரும், சங்கல் வரது தான் பாடுவார். அடுத்த தெருவுக்கு கேட்கும், ஏசு நல்லவன் எனக்கு நல்லவன். சொல்லுங்க. அவருக்கு ராகமே தேவையில்லை, வார்த்தை. தேவனை நேசிக்கிறவருடைய மரணம் அருமையாக இருக்கும். அதனால வேதம் சொல்கிறது, நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளது. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில நம்பிக்கை நினைப்போம். என்ற இவ்வளவு இருக்கு, நான் இவ்வளவு வருஷத்துக்கு சாப்பிடுவேன், எனக்கு பல தலைமுறைகளுக்கு இருக்கு, என் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், இதெல்லாம் நம்மளோட அறியாத நம்பிக்கைகள். எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு, இதெல்லாம் நம்ம வெளியே சொல்லலாம். நம்மளுக்கு இருக்கிற பில்டப் இந்த குப்பையை கூட தள்ளிட்டு சொல்லுவாமே, நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். சொல்லுவாமே, மரணத்தை கணக்கு வழக்க முடியுது, கர்த்தரிடத்துல நம்பிக்கை உள்ளவன். நீதிமான் மரணத்துல நம்பிக்கை உள்ளவன். ஆகவேதான் வசனம் சொல்லுது, அதைத்தான் கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வையில் அருமையாக இருக்கு. சொல்லுவாமே, உங்களை சிநேகிக்கிற உண்மையான சிநேகிதன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து உயர்த்த உங்க வீட்டுக்கு வந்தா எப்படி சந்தோஷப்படுவீங்க? தேடி வந்து நன்மை செஞ்சு ரொம்ப நேசித்து வரக்கூடாத ஒரு பெரிய சிநேகிதர் வீட்டு வாசல் இருந்தா எப்படி இருக்கணும்? நமக்கு சொல்லுவாமே, ஒவ்வொருத்தருக்கும் வாங்க வாங்க வாங்கன்னு துடிப்போம். தேவனுடைய பார்வையில ஒரு பரிசுத்தவான்கள் மறிக்கும் போது அவ்வளவு சிநேகிதனா சொல்லுவாமே, தேவனை சிநேகிக்கிறது. அதனால மறுபடியும் கிறிஸ்தவ வாழ்க்கை 2 மந்திரம் சொன்னேன். போர் அடிச்சு போய் ஆத்மா கத்திர சோத்திரி 3 பாட்டு பாடிட்டேமா, பசிக்குமா 3 பாட்டு என்னமோ கடப்பாறை நோண்ட மாதிரி 3 பக்கம் பைபிள் படிச்சிட்டேன்ப்பா சாமி, 5 பக்கம் படிச்சிட்டேன், பெரிய கடப்பாறை வேலை, 5 பக்கம் படிச்சேன் பாஸ்டர், 10 பக்கத்தை படிச்சிட்டேன் பைபிள்ல. இது என்ன விஷயம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன் லவ் பண்றவனுக்கு நேரம் பொழுது போறதே தெரிய மாட்டேங்குது? யோசிச்சு பாருங்க. எனக்கு அனுபவம் இருந்தாலும் சொல்றேன். செல்போனே சூடாகி குப்பையா மாதிரி வெடிச்சாலும் வெடிச்சிடும், தூக்கமும் வராது. இந்த காதல் பண்ற பாருங்க, அவனுக்கு ராத்திரியும் போகாது, பகலும் போகாது. சாப்பிட்டியா, தூங்கியா, ஏன் தூங்காதா, என்ன பண்ணிட்டு இருக்க, நான் 2 மணிக்கு விட்டுட்டு இருப்பான். இவனுக்கு தூக்கம் வரல, என்ன செய்ய, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன சாப்பிட்ட, நடக்குதா இல்லையா? சொல்லுங்க. ஏன் நடக்குது? காதலுக்கு கண் இல்ல, அது ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, டைம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அது எதுல ஆரம்பிக்குது? அதனாலதான் சொல்ற, நேசம் மரணத்தை பார்க்கணும் வலிமையானது. நேசம் ஏன் 2 பேரும் உடனே செத்து போயிடலாம்? எத்தனை பேர் பார்க்க 2 பேர் தங்கிடலாம். மரத்தை பார்த்தா சின்னமா இருக்கு, பெரிய மரக்கூட டப்புனு அங்கே மணல் போட்டு தங்கிடலாம். எத்தனை பேர் வருது?
பைபிள் சொல்லுது நேசம் மரணத்தை பார்க்கிலும் வலிமையானது. சொல்லுங்க ஆமென். அந்த கோடு அவ்வளவுதான், அதுக்கு மேல வேண்டாம். நீ என்ன நான் இல்லை, நான் என்ன நீ இல்லை. அது வந்து எப்போனா 30 வயசு கீழே. அது இட்ஸ் கால்ட் இன்ஃபாக்சுவேஷன்ஸ். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அது ஒரு கவர்ச்சி. சொல்லுங்க ஆமென். எதிர்பாலின கவர்ச்சி. அது 30 வயசுக்கு மேல எல்லாம் அப்படி சாப்பிட நீ போயிட்டே இருப்போம், வேலையை பார்த்துட்டு போதும் அப்படின்றான். சரி, அது போதும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப வசனம் சொல்கிறது கர்த்தரை நேசிக்கிறவர்கள், அதை தான் வசனம் சொல்றது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமை. நிமிர்ந்து பாருங்க. சொன்னாங்க இது விளையாட்டு சொல்லுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய மரணம், ஆண்டவரே மரணம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. இந்த மரணம் எப்படி இருக்கும்? தேவனுடைய சிநேகிதனா இருந்தா அது இனிமையா சொன்னாங்க. ஆமா, தேவன் எனக்கு ஆயத்தமான வீட்டுக்கு போய் நின்று ஆண்டவரே நான் எப்படி சொல்லுவேன், என்னால என்ன செய்த ஆண்டவரை போல் சொல்லுங்க, என்னால் என்று மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன், மனுஷருக்கும் தேவனுக்கும் யோக்கியமா நடந்தேன். சொல்லுங்க ஒன்றை நான் மறைச்சு வைக்கல, பிரயோஜனமானவர்களை போதித்தேன். சொல்லுங்க தேவனை உத்தமமா நடந்தேன், கீழ்ப்படிந்தேன். மன உத்தமமா நடந்தது. ஏசாயா சொல்லுங்க, எசேக்கியா ராஜா சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு உத்தமமா நடந்தேன். சொல்லுங்க உம்முடைய பார்வையில மன உத்தமமா நடந்து ஐ ஃபாலோட் யூ, என்னால் இயன்ற மட்டும் ஊழியத்தை நிறைவேற்றினேன். சொல்லுங்க எனக்கு உரியதை தான், என் பங்கை எனக்கு தான். சொல்லுங்க அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்றான், குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாக இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த பவுல் சொல்றான், மனுஷருக்கும் தேவனுக்கும் முன்னாடி யோக்கியமா நடந்துட்டு குற்றமற்ற மனச்சாட்சி, உன் மனச்சாட்சி கிண்டியா சொல்லக்கூடாது. யூ ஆர் கான்ஷியஸ். குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாக இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். சொல்லாமே ஆமா, எப்போ நான் மரம் வரலாம். ஆண்டவரே யாருக்கு காசு என்கிட்ட கிடையாது, யாருக்கு ரத்தம் என்கிட்ட கிடையாது, இவரை ஏமாத்திட்டாரு, அவருக்கு வஞ்சிட்டாரு, என்னை பயன்படுத்தி அதை வாங்கிட்டாரு. ஒரு மனுஷன் சொல்லக்கூடாது. தப்பா சொன்னா அந்த தேவன் பார்த்துக்கூடாது. நம்ம கையை பிரிக்கும் போது ஒரு மனுஷன் நான் வஞ்சித்தது இல்லை, பொய் சொன்னது இல்லை, ஏமாற்றுறது இல்லை, ஒரு மனுஷனுக்கு துரோகம் செய்தது இல்லை, ஒரு மனுஷன் ஏன்ட்ட இல்லை. ஆண்டவரே கை ரத்தம் இல்லை சொல்லுங்க. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தவானுடைய மரணம் சொல்லுங்க அவருடைய பார்வையில் அருமையான. நம்ம புது வீடு கட்டி போற மாதிரி ஆண்டவரே எனக்குரிய ஜீவன், எனக்குரிய கிரீடத்தை யார் சொல்ல முடியும். ஏன் அது முக்கியமானதுன்னா ரட்சிக்கப்பட்ட பின்பு சொல்லுங்க நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்ந்து பெருகணும். அதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்றார், நம்முடையவர்கள் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு இதை போதித்து சொல்லுன்னு சொல்லி தீமோத்தேயுக்கு சொல்றேன். நம்முடையவர்கள் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு என்ன செய். ஆமென். அல்லேலூயா. சம்பாதிக்கிறத தேவனுக்கு கொடுக்கணும், ஒரு அனாதைக்கு கொடுக்கணும், ஒரு விதவைக்கு கொடுக்கணும், ஒரு எளியவனுக்கு கொடுக்கணும், தாய் தகப்பனாத பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். சொன்னாமே பரலோகத்தில் ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கன்னு சொன்னார் ஆண்டவர். அது விளையாட்டு இல்லை. நம்ம தேவனுடைய மகிமையில பிரவேசிக்கும் போது நம்ம அதை பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சரி போகட்டும். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 53க்கு நேர திருப்பி அதை வாசித்து சில வார்த்தைகளை கவனித்து ஜெபம் பண்ண போகிறோம். சோத்திரம். ஏசாயா 83ல அவருடைய பாடுகள், மரணங்கள், அவருடைய மரணம், அவருடைய சொல்ல முடியாத துயரம், அதனுடைய காரணங்களை ஏசாயா கண்டு எழுதுகிறான். 53:1 வாசித்து முடிக்குமா? சோத்திரம். நான் வாசிக்கிறேன். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத. முதல் வசனம் கவனியாமே. நாம பார்க்கும்போது ஏசாயா பார்க்கிறோம், நம்ம விரும்பத்தக்க ரூபம் இல்லை. சொல்லுங்க. எதையா பாருங்க, ஆக்சிடென்ட் ஆன நேரங்களில் நம்ம ஏன் ஒதுங்கிக்கிறோம்? பார்க்க முடியும். ஒரு சாதாரண மனிதன் பார்க்க முடியும். முகம் செதஞ்சிருக்கும், ரத்தம் ஊற்றி இருக்கும். நிறைய நேரங்கள்ல அந்த மாதிரி இதை முகத்தை காட்டலாம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்கறது தான் காரணம். ஏன்னா அது நம்ம நினைவிலே இருந்துட்டு நம்ம நேசித்த ஒருவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறார். ஒரு கொடூரமான விபத்துல, ஒரு தீயில ஏதோ நடக்கும் போது அந்த கொடூரமான முகம் நமக்கு ஞாபகத்துல இல்லாதபடி தான் அதை கட்டுறாங்க. ஃபுல்லா லோட் பண்ணி கட்டி ஹாஸ்பிட்டல். அது ஒரு ப்ரொசீஜர். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது உள்ள எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்மளை கொடுக்கும்போது குப்பமா இருக்கக்கூடாது. துணியை போட்டு வெள்ள துணியை போட்டு கட்டி இறுக்கி மூட்டை மாதிரி கட்டி கொடுத்துருவோம். அந்த முகத்தை மட்டும் அப்படியே தோலை மட்டும் வந்துட்டு கேட்கலாம். சொல்லுங்க. வசனம் சொல்கிறது, பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபமே அவருக்கு இல்லை. சொல்லுங்க. 3ஆம் வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவர். என்னப்பட்டவருமா? இதெல்லாம் சிலுவை மரத்துல தொங்கும் போது நடந்ததை ஏசாயா கண்டு எழுதுகிறான். அவர் காரி துப்புறது, ஈட்டின்னு சொல்கிறது, முள்முடியில் அடிக்கிறது, தாடி மேய பிடித்து இழுக்குகிறது. அவ்வளவு கொடூரங்களையும் ஏசாயா காண்கிறான். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். சொல்லுங்க. இஸ்ரவேல் மக்களை பத்தி சொல்றாங்க. பரலோகத்தின் கடவுள் இஸ்ரவேலின் ஆண்டவர் இவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறானா அந்த மக்களை எண்ணாமல் போனோம். சொல்லுங்க. we didn't consider. அதை பத்தி நமக்கு எண்ணமே இல்லை, எண்ணாமல் போனோம். 4ஆம் வசனம் அது காரணத்தை சொல்வதுதான் முக்கியமானது.
நம்ம ஜெபிக்கும் போது நீங்க வியாதிப்பட்டிருந்தா, உங்க பிள்ளைகள் வியாதிப்பட்டிருந்தா நீங்கள் உரிமையோடு ஜெபிக்கணும். அதனாலதான் 4ஆம் வசனம் சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, சொல்லுங்க அல்லேலூயா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் முறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சத்தமா சொல்லுங்க. பாக்கியமான வார்த்தை. நீங்க சரீரத்துல வியாதிப்பட்டிருந்தா, உங்க குடும்பத்துல வியாதிப்பட்டிருந்தா, இதை விசுவாசித்து நீங்க ஜெபிக்கணும். சொல்லுங்க ஆமென். இதைத்தான் பரிசுத்த பேதுரு அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இதே வார்த்தையை ஏசாயாவிடத்துல ஆண்டவர் அந்த படத்தை காட்டிட்டு அந்த காரணத்தை சொல்றார். அவர் பட்ட பாடுகளை காட்டிட்டு சொல்லுங்க ஆமென். ஏன் என்ற காரணத்தை சொல்ல, அது முக்கியம். ஏன் என்ற காரணம் தான் முக்கியம். அதை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம சுகமடைகிறோம். அதுதான் வேதம் சொல்கிறது, மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவை மரத்திலே சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிலுவைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறக்காமல் இருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவன்களுடைய தேசத்தில் அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. 10ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். சொன்னாமே அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். லேவியராகம புத்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பாங்க, ஒரு குற்ற நிவாரண பலி வேணும். சொல்லுவாங்க, ஒரு பாவம் மன்னிக்கப்படணும்னா ரத்தம் சிந்தப்படணும். பழைய ஏற்பாட்டுல பிதாவுடைய பிரமாணம், ஆடு அவனுடைய பாவத்தை மன்னிக்கல, அந்த ஆட்டினுடைய ரத்தம் சொல்லுவாங்க தன்னுடைய பாவத்துக்கு தான் தண்டிக்கப்படுறதுக்கு பதிலாக அந்த ஆட்டை பலி கொடுக்குறான். மனுஷன் புறாவை பலி கொடுக்குறான். அது கர்த்தர் சொன்னா, நான் பாவியாண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு மன்னிப்பு வேணும், குற்றத்திலிருந்து எனக்கு நிவாரணம் வேணும். சொல்லுவாங்க, குற்றத்திலிருந்து எனக்கு நிவாரணம் வேணும், மன்னிப்பு வேணும்னு சொன்ன. சரி, நீ ஒரு ஆட்டுக்கடாவை வாங்கிட்டு வந்து அது தலை மேல உன் கையை வச்சு அது பலி செலுத்தி கழுத்து வெட்டப்பட்டு அந்த ரத்தத்தை கொண்டு போய் பலிபீடத்துல தெளித்து சொல்லுவாமே, அப்போ பாவம் மன்னிக்கப்படும். பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணம் இதுதான் குற்ற நிவாரண பலி. அதாவது வேதம் சொல்கிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இது தேவனுடைய பிரமாணம். அதனாலதான் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்துக் கொண்டார், காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்துக் கொள்வார். சொல்லுவாமே, அப்ப ரொம்ப ஏழை, நான் ரொம்ப ஏழை, நான் கடவுளுடைய ஆலயத்துக்கு வந்து என்னால் பலி செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. நீ ரொம்ப ஏழையா இருக்கியா, பரவாயில்ல, உனக்கு சாப்பாடுனாலும் அந்த சாப்பாட்டுக்குள்ள காசையாவது கொண்டு போய் கொடுத்து புறாவை வாங்கு. புறாவும் எனக்கு வாங்க முடியாது, புறா குஞ்சு குறைச்சவங்க சொல்லுங்க, அந்த புறா குஞ்சையாவது வாங்கிட்டு வந்து அதனுடைய ரத்தத்தை பலியா செலுத்தி, நீ ரொம்ப தருத்துறேன். பைபிள் லேவியராம சொல்லு, வெறுங்கையோடு வரவே கூடாது, மன்னிக்கப்படாது. ஏன் தெரியுமா? சொல்லுங்க, சாப்பாட்டோட பாவம் பண்ணி பேசுங்க. அதனாலதான் சொன்னான், சாப்பாட்டோட உன் துணியை விட அதெல்லாம் இல்லாம வித்துட்டு கூட என்ன செய்ய, நான் ரொம்ப ஏழை, ஒரு புறா குஞ்சு வாங்கிக்கலாம், பலி செலுத்தி உன் பாவம் மன்னிக்கப்பட தேவனிடத்துல வேண்டிக்கொள். இது பிரமாணம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது யோசேப்புக்கு ஆடு வாங்க காசு இல்லை, ஏழை தச்சன். இன்னைக்கு ஆடு 12,000 13,000 எல்லாரும் வாங்க முடியாது. எத்தனை பேருக்கு ஆட்டுக்கறி வாங்கி வாரம் ஒரு தடவை மாசம் ஒரு தடவை சாப்பிட்றாங்க, 1100 ரூபாய் விற்குது. அன்னைக்கும் ஆடு கூட தான். அப்ப தரத்துல வாங்க முடியாது, புறா குஞ்சு வாங்கிக்கலாம். சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரும்போது புறா குஞ்சு தான் பலி செலுத்த முடிந்தது. அவருடைய தாய் தகப்பன் தரித்திரத்துல ஏழைகள். சொல்லுங்க, ஏன் முக்கியமான குற்ற நிவாரண பலிக்கு ரத்தம் சிந்தப்படணும். சொல்லுங்க, குற்றம் மன்னிக்கப்பட ரத்தம் சிந்தப்படணும். முழு உலகத்துடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கணும்னா தேவ ஆட்டுக்குட்டி இயேசு ரத்தம் சிந்தணும். அதுதான் இங்க வசனம் சொல்லுவோம். அவர் குற்ற நிவாரண பலியாக. சொல்லுங்க, வசனத்துல வாசிக்கிற 10ஆம் வசனத்துல, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். 11ஆம் வசனம், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார்.
என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினார் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமத்தை தாமே சுமந்து கொள்வார். சத்தமா சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முக்கியமான வசனம். இப்ப ஆண்டவர் உண்மையிலே யோசிச்சு பாருங்க, இயேசு ஒரு பாவி மனம் திரும்பி வரும் பொழுது அவர் மிகுந்த சந்தோஷப்படுறார். சொல்லுங்க ஆமென். எப்படி தெரியுமா? ஒரு பிரசவ ஸ்திரீ அவள் படாத பாடுபடுகிறாள். கர்ப்பம் தரித்ததிலிருந்து பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவள் பாடுபட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பிள்ளை சாப்பிட்டா பிள்ளைக்கு வயிற்றால போகும், வாயால போகும். பிள்ளை வயிற்றுல இருக்கும் போதே தாய்க்கு வாந்தி வரும், சாப்பிட முடியாது, மயக்கம் வரும், தண்ணி தனியா வந்து விழுந்து படுத்து கிடக்கும். அந்த பிள்ளை உற்பத்தியான நாள்ல இருந்தே அந்த தாய் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறான். சொல்லுங்க ஆமென். அந்த பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை காணும் போது அவளுடைய வருத்தம் எல்லாம் மாறி போகும். அந்த பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை முகத்தை பார்க்கும்போது அவள் பட்ட வேதனை பூரா அவளுக்கு மறந்து போகும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. சொல்லுங்க ஆமென். அவ என்னென்ன வேதனை பட்டாலும் அது பூரா அவளுக்கு மறந்தே போய் விடுகிறது. சொல்லுங்க ஆமென். இதுபோல ஆண்டவருக்கும் ஒரு பாவி மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்குரியவனா தேவனை பின்பற்றுவானால் அவரை கண்டு அவர் திருப்தி அடைகிறார். ஒரே ஒரு பாவி மனம் திரும்புவது ஏன் பரவம் சந்தோஷப்பட்டது? கர்த்தருடைய வேத வாக்கியம் நிறைவேறுவாங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்லுங்க. எதுல அவர் திருப்தி ஆவார்? சீக்கிரம் சொல்ல முடியும். எதுல அவர் திருப்தி ஆகுறா? ஆத்தும வருத்தத்தின் பலன். அவர் எப்படி ஆத்தும வருத்தப்பட்டார்? சிலுவை மரத்துல. இதாவே இந்த சிலுவை நான் தூக்க முடியுமா? இதாவே இதை நான் வந்து செய்யும் இந்த பாத்திரம் என்னிடத்திலிருந்து நீக்க கூடுமா? இந்த ரத்த வேர்வை சொல்லுவா, இதை நான் முடிச்சு வந்துடுவேன்னா ஏலி ஏலி லாமா சபக்தானி சொல்லுங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி? சகிக்க முடியும். நினைக்கும் போது ரத்தம் வேர்வையா ஊத்துது. ஒரு ஆய்வாளர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, இயேசு பட்ட அந்த அது வந்து ரொம்ப கொடூரமானதுன்னு சொல்றாங்க. இரத்த நாளங்கள் வெடித்து அப்படியே ரத்தம் ஊத்துது, வேர்வை ரத்தமா ஊத்துது. அது சாதாரணமானது அல்ல, அவ்வளவு கொடூரமான அந்த துயரத்தை சுமந்தார். அதனாலதான் வசனம் சொல்கிறது, அவர் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யறவங்களுக்கு இருக்கிற பாக்கியம் அதுதான். ஒரு பாவி மனம் திரும்பி கத்தடத்துல கொண்டு வரப்பட்டா சொல்லுங்க நம்முடைய கிரீடத்துல அது முத்துவா இருக்கும். சொல்லுங்க. அதனாலதான் ஒரு தேவ மனுஷன் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஊழியம் செய்யும். ஒரே ஒரு பாவி மூலமா ரட்சிக்கப்பட்ட பரவத்துக்கு நீ போகும்போது உங்க கிரீடத்துல அது முத்துவா இருக்கு. சொல்லுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தாலும் பிதா அவனை கனம் பண்ணுவான்னு சொல்றான். எந்த சூழ்நிலையும் சுவிசேஷம் சொல்லணும். சொல்லுங்க. எந்த சூழ்நிலையும் ஆத்மா ரட்சிக்கப்பட்ட சுவிசேஷம் சொல்லணும். பாக்கியமா கர்த்தர் வைத்திருக்கிறார். கடைசி வசனத்துல வாசிக்கிறோம், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். சொல்லுங்க. நாமே இயேசு எதை கண்டு திருப்தி ஆவார்? அவர் பட்ட ஆத்தும வருத்தத்துக்கு பலன் எது? நீங்களும் நான். அவர் சிலுவையில் பட்ட ஆத்தும வருத்தத்துக்கு பலன் எது? நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மூலமாய் ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டு வந்தா அந்த பலனை கண்டு ஒரு திருப்தி ஆகும். விவசாயம் விதைக்கிறான் ஒரு மனுஷன், அவனுக்கு எப்ப தெரியுமா திருப்தி? அறுக்கும் போது. ஒரு நிலத்துல ஒரு மனுஷன் விவசாயம் விதைக்கிறான், அவன் எப்ப திருப்தி ஆகிறான்? அதை அறுத்து கொண்டு வரும்போது அவனுக்கு திருப்தி ஏற்படும். கோதுமை மணி அறுக்கும் போது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு ஆண்டவர் திருப்தி ஆகிறார். சொல்லுங்க. 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி. எதுல ஊற்றினாலும் நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கணும். தயவு செய்து இருந்து பார்க்க சொல்லுங்க. ஜெபம் குறைவு இருந்தா தயவு செய்து ஜெபிங்க. ஜெபம் ஈஸியா வராது. உங்க இருதயத்தை முதல்ல ஆயத்தப்படுத்துங்க. உங்களை ஆராய்ந்து பாருங்க. பாவ சிந்தனை இருந்தா விளக்குங்க. சொல்லுங்க. வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து வேதத்தை படிங்க. சொல்லுங்க. ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. தயவு செய்து ஆண்டோட இப்படி ஜெபிக்கிறேன். நீங்க வெறும் கிடக்கும். நிறைய மக்களை பார்க்கிறேன், பிரசங்கம் கேட்குறீங்க, பாட்டு போற, ஆனா தனி ஜெபம் இல்லை. தனி ஜெபம் இருந்தா தான் தெய்வ பிரசங்கம் அப்படி இருந்தே இருக்கும். சொல்லுங்க. தனி ஜெபம் கர்த்தரை நோக்கி தனி ஜெபம். ஆண்டவர் அடுத்தடுத்து உங்களை நடத்துவார். கிருபைகளை பெருகணும்னா தனி ஜெபம் பண்ணணும். அரை மணி நேரம் 1 மணி நேரமா மாற்றணும். சொல்லுங்க. கதறி ஜெபிக்கணும். ஜெபங்கிறது பாலிஸ் போடுற வேலை கிடையாது. பிரசவ வெளியே போட்டு முகங்குப்புற விழுந்த இயேசு ஜெபித்தார். அதாவே இந்த பாத்திரம் கலந்துடுமா? சொல்லுங்க. எபிரேயருடைய புத்தகத்தை வாசிக்கிறோம், அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். இயேசு ஒரே ஒரு வார்த்தையை வாசிப்போம். இயேசுடைய ஜெபத்தை பற்றி வேதம் சொல்கிறது. எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் வாசிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 5-7. எபிரேயர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பைபிள் இருக்கு. தயவு செய்து இயேசுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? Hebrew chapter 5th chapter verse number 7. Hebrew 5th chapter verse number 7. வாசிங்க. அவர் இந்த பூமியில மாம்சத்தில் இருந்த நாட்களில்